ஹாய் எவ்ரிவான். 2 சோகமான உயிரிழப்பு சம்பவங்கள் நேற்று பதிவாகியுள்ளது. ஹோட்டலிலே லிப்ட் உடைந்து விழுந்ததன் ஊடாக 19 வயதுகளையுடைய இளைஞன் உயிரிழந்திருந்தார். பசுமாட்டுடன் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது 9 வயதுகளையுடைய சிறுவன் பசுமாற்றின் கழுத்திலே கட்டப்பட்டிருந்த கயிற்றிலே சிக்கி மாடு ஓடியதன் ஊடாக உயிரிழந்த சோகமான சம்பவம் அனுராதபுர பிரதேசத்திலே இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். மொரட்டுவை பகுதியில் அமைந்துள்ள ஒரு ஹோட்டலிலே லிப்ட் உடைந்து விழுந்ததன் ஊடாக 19 வயதுகளையுடைய இளைஞன் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியிருந்தது. அந்த ஹோட்டலிலே 4 மாதங்களாக பணிபுரியும் இளைஞனே இவ்வாறு உயிரிழந்திருந்தார். ஹோட்டல் ஊழியர்களுக்கு பயன்படுத்துவதற்காக பிரத்யேகமாக வைக்கப்பட்டிருந்த லிப்டே உடைந்து விழுந்ததன் ஊடாக இந்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகியிருந்தது. இந்த லிப்ட் பழையதாக காணப்படுவதாகவும் அதன் காரணத்தினாலே இந்த லிப்ட் உடைந்து விழுந்ததாக கூறப்படுகின்றது. என்றாலும் இறுதியில் 19 வயதுகளையுடைய பாணந்துறை பிரதேசத்தை சேர்ந்த இளைஞன் உயிரிழந்த சம்பவமே பதிவாகியிருந்தது. எனவே இவ்வாறு உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவானதன் பின்னரே திருத்த பணிகள் பல இடங்களிலே மேற்கொள்ளப்படுகின்றது. கட்டடங்களிலே பாதிப்புகள் இருக்குமாக இருந்தால் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறான உயிரிழப்புகளின் பின்னர் எதை பேசினாலும் அந்த பிரிந்த உயிரை ஒருபோதும் மீட்க முடியாது. அதே போன்ற ஒரு சம்பவம் 9 வயதுகளையுடைய சிறுவன் அனுராதபுரம் விகாராலுகம கிராமத்திலே உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சிறுவர்கள் இணைந்து மாட்டுடன் விளையாடி கொண்டிருந்தனர். அந்த சந்தர்ப்பத்திலே மாட்டின் கயிற்றிலே ஒரு சிறுவன் சிக்கி இருந்த நிலையில் மாடு ஓட்டம் பிடித்ததன் காரணத்தினால் வீதியிலே மாடு இந்த சிறுவனையும் இழுத்து கொண்டு ஓடியுள்ளது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் அளவிலே இந்த மாடு ஓடிய நிலையில் சிறுவனின் உடம்பிலும் அந்த கயிறு சுற்றப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட சிறுவன் படுகாயமடைந்திருந்தார். அதன் பின்னர் சிறுவனை மீட்டு வைத்தியசாலைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருந்தது. என்றாலும் வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை செய்யப்பட்டாலும் சத்திர சிகிச்சையும் பலனின்றி குறிப்பிட்ட சிறுவன் உயிரிழந்திருந்தார். இந்த 2 சோகமான சம்பவங்களும் நேற்று இலங்கையில் பதிவாகியிருந்தது. லிப்ட் உடைந்து விழுந்ததன் ஊடாக இளைஞன் உயிரிழந்த சம்பவம் மொரட்டுவை பகுதியிலே பதிவாகியிருந்தது. அதே போன்று மாடு இழுத்து சென்றதன் ஊடாக காயமடைந்த நிலையில் 9 வயதுகளையுடைய சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அனுராதபுர பிரதேசத்திலே பதிவாகியிருந்தது. எனவே குழந்தைகளின் விடயங்களிலே பெற்றோரும் அவதானமான முறையில் செயற்பட வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.